ஹலோ மக்களே, இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ரெட்டியார்பட்டி சந்தையை தாங்க விசிட் பண்ண வந்திருக்கோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. இதுதாங்க என்ட்ரன்ஸு நம்ம சந்தைக்கு ரெண்டு பக்கம் இருக்குதுங்க. ஒன்று வடபுறமும் இன்னொன்று கிழக்கு சைடும் இருக்குதுங்க. நம்ம வந்து வடபுறமாவே உள்ள வந்திருக்கோம். உள்ள வரும்போதே நீங்க பார்க்கலாங்க, என்ட்ரன்ஸ்லயே காய்கறிகள் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கொத்தமல்லி, கீரை வகைகள் அனைத்துமே இங்க என்ட்ரன்ஸ்லயே கிடைக்குங்க நம்மளுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுவும் இந்த என்ட்ரன்ஸ்லயே நம்ம கிடைக்கும்னு சொல்லிக்கலாம். இது வந்து ஃபுல்லுமே கடைகள் எல்லாமே இருக்குது. எந்த சைடு போறதுன்னு கன்ஃபியூஷன்ல நிற்கிறோம். கிளக்குடி போகிற இடதுபுறம் போகலாமா வலதுபுறம் போகலாமா அப்படின்னு கன்ஃபியூஷன்ல இருந்தோம். அப்புறம் தம்பி தான் வானே காய்கறி கடையை வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டான். அதனால நம்ம அப்படியே காய்கறி கடைக்குள்ள வந்தாச்சு. காய்கறி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க. நம்ம மார்னிங் டைமே போனோம் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச காய்கறியெல்லாம் நம்ம கிலோ கணக்குலையும் சில்லறை வியாபாரத்துக்கும் மொத்த வியாபாரத்துக்கும் அள்ளிட்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக தட்டில் வச்சுருக்காங்கல்ல, அது வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களே எடை போட்டு வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது 10 ரூபாயிலேருந்து 30 ரூபீஸ்க்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம முன்ன பின்ன காய்கறிகள் வாங்க வந்தால் தானே தெரியும். அதனால் நம்மளுக்கு அது சரியாக டீட்டெயில்ஸ் தெரியலை. வேணும்னா வந்து விசிட் பண்ணி பாருங்கள். காய்கறி எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குதுங்க. எல்லாமே கிலோ கணக்குலையும் கிடைக்கும், சில்லறை வியாபாரத்துக்கும் கிடைக்கும். அல்டிமேட்டாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் வெள்ளைப்பூடு ஒரு தாத்தா கடை போட்டிருந்தாங்க, அதையும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பருப்பு வகைகள் அது எல்லாமே மளிகை சாமான்கள் எல்லாமே போட்டிருந்தாங்க. அதுபோக வாழைப்பழங்கள் இருந்துச்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா குடம் சேப்பில் புதுசாக இருந்துச்சுங்க பஞ்சு மிட்டாயி. எப்படி தான் அதெல்லாம் மேக் பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த நினைவுக்காகவே ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரெஸ்ஸு கடைலாம் போட்டிருந்தாங்க. எலும்பு முறிவு வைத்தியசாலை அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு கடை போட்டிருந்தாங்க. இதை நான் ரொம்ப நாள் கழிச்சு போனதால இப்போ தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் புளி, அந்த மல்லிகை சாமான்னு சொல்லுவோம்ல, அந்த பொருட்கள் எல்லாமே இங்கே கிடைக்குங்க. சுண்டல்ல இருந்து எல்லா பயிர் வகைகளும் இங்கே கிடைக்கும். நீங்கள் அன்னை கடையில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்திருக்கோம் பாருங்கள், இதுதான் மெயினான விஷயம். எல்லாருக்குமே என்னது இருக்கோ இல்லையோ கறி இல்லாமல் இருக்க முடியாது. அதனால் கறி கடைக்கு தாங்க இப்போ வந்திருக்கோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கறி கடை தான் இருக்கும். இந்த சைடில் என்ன இருக்குது அப்படின்னா ஆட்டுக்கறி, இந்த சைடு ஃபுல்லுமே மீன் கறி. என்ன கறி இருக்குமோ அவங்களுக்கு சூஸ் பண்ணி நீங்களே வாங்கிக்கலாம். எல்லா வகையான கறிகளும் இங்கே கிடைக்கும். ஓடுறதுலேருந்து பறக்கிறதுலேருந்து தாவறதுலேருந்து எல்லாமே இங்கே கிடைக்கும். நீங்கள் வந்து பெஸ்ட்டாகவே வாங்கிக்கலாம். மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. கடல் மீன்லேருந்து குளத்து மீனாக இருந்தாலும். இது யாரோட கடை அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஃப்ரெண்டோட கடை தாங்க. நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்கான். அவனுக்காக ஒரு வீடியோ. அதுக்கப்புறம் கோழி சந்தைக்கு போகலாமா? வாங்க போகலாம். கோழி சந்தையில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா வகையான கோழிகளும் இங்கே கிடைக்குங்க. கருங்கோழியிலேருந்து வான்கோழியிலேருந்து எல்லா கோழியுமே A to Z கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சண்டை சேவல் வேணுனாலும் இங்கே வாங்கிக்கலாம். வான்கோழியும் இருக்குது. வான்கோழி மட்டும் இல்லாமல் வாத்தும் இங்கே இருக்குங்க. வாத்து மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு என்னது இருக்குது, மெயினாக புறா இருக்குதுங்க. நிறைய பேருக்கு புறா லவ்வர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. அப்படி இருக்கவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இதுதாங்க நம்ம இந்த ஃபுல் செட்டப் இருக்குல்ல, இந்த செட்டப் வந்து எப்படி சொல்கிறதுனா கோழி சந்தை. ஆமாம், அவ்வளோதான். அதுபோக மூங்கிலில் தேவையான அனைத்து வகையான பொருட்களும் இங்கே கிடைக்கும். ஆட்டுக்கு நீங்கள் அடைக்கிறதுக்கு அதை எப்படி சொல்லுவாங்க, தட்டி எல்லாமே வாங்கிக்கலாம். ஆட்டு சந்தைக்கு நம்ம போயிடலாங்க வளவலன்னு பேசாமல். இதுதாங்க நம்மளோட ஆட்டு சந்தை. நம்ம சந்தையில் அரைவாசி இருக்கிற இடம் ஃபுல்லுமே இந்த ஆடுகள் தான் நிற்கும். ஆட்டு சந்தை நம்ம ஊரில் ரொம்ப ஃபேமஸுங்க. செம்பரி ஆடுலேருந்து கருப்பாடுலேருந்து வெள்ளாடுலேருந்து எல்லா ஆடுமே இருக்குது. நீங்கள் என்ன ஆடை வேணாலும் நீங்கள் பார்த்து வாங்கிட்டு போகலாம். பண்டிகை டைம்லையும் கோயில் கொடை திருவிழாக்கள் மாதிரியான டைம்லையும் நம்ம சந்தையில் வந்து எப்போவுமே க்ரௌடு இருக்குங்க. இப்போ எப்படி இருக்குது, நம்ம அப்டேட் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து கொஞ்சம் ஆட்கள் வரத்து, அதாவது கூட்டங்கள் என்பது கம்மியாக தான் இருக்குது. மற்றபடி நம்ம சந்தையை வந்து சொல்லிக்கிற அளவுக்கு எப்படி சொல்லலாம்னா ரொம்பவே கூட்டமான ஒரு டைம்னா நம்ம சந்தையில் தாங்க அதிகமாக இருக்கும். நம்ம ஊருக்கு சந்தையை வச்சு தாங்க பெருமையே, அவ்வளோதாங்க சொல்லணும். செம்பரி ஆடெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இதாகவே இருக்குது. இதுதான் நம்ம சாப்பிட்ட கடை. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிடிச்ச எல்லா தின்பண்டங்களும் இங்கே கிடைக்குங்க. அன்லிமிட்டடாகவே வாங்கிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் ரோஸ் பூ செடிகள்லாம் இங்கே கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸும் இங்கே கிடைக்குங்கிறதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இரும்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள், அதாவது அருவாயிலிருந்து கத்தி, துரட்டிக்கு தேவையான பொருட்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே இருக்கும். நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அது போக சுண்ணாம்பு கற்களும் இங்கே கிடைக்குங்க. நம்மளுக்கு வந்து ஏதோ ஃபங்க்ஷன்னா நம்ம வெள்ளை அடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே சாப்பிடாம வந்திருப்பீங்க. அதனால நம்ம அண்ணாச்சி கடையில் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நம்ம சந்தையை விசிட் பண்ணுங்க. இது என்னடா க்ரௌடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பருத்தி பால் வித்துக்கிட்டு இருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அதுபோக நம்ம
தாத்தா வந்து கருவாடு வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க. கருவாடில் இறால இருந்து சுறா வரைக்கும் எல்லா கருவாடும் வந்து இருக்கும். நீங்கள் அதனால் கம்மியான ரேட்லேயும் வாங்கிக்கலாம், மொத்த ரேட்டுக்கும் வாங்கிக்கலாம். அது உங்களோட விருப்பம். அது மட்டும் இல்லாமல் கடைசியாக நம்ம ஃபைனல் அவுட் புட்டாக என்ன பார்க்கணும் அப்படின்னா நொங்கு பார்த்துட்டு நம்மளும் ஒரு நொங்கு வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டாடா.